வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஸ் பிரியாணி. அங்கே போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம். வாங்க போகலாம். மட்டன் ஒன்று, சிக்கன் ஒன்று, வேறு சைட் டிஷ் ஒன்று இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று, லாலிபாப் ஒன்று. இல்லை ட்ரை நார்மல். ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம ஆவடியில் இருக்கிற காலிஸ் பிரியாணிக்கு வந்துருக்குறோங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மட்டன் சூப் ஆர்டர் பண்ணுங்க. சூப் வந்துருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு. நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைசி, பெஸ்ட்டு சூப்புங்க. சூப் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து ஸ்டார்டர் வந்துச்சு சிக்கன் லாலிபாப். நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குதுங்க சிக்கன் லாலிபாப். கோட்டிங் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கோட்டிங் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கறி தான், சூடாக நல்லா இருக்கு. லாலிபாப் ஓகேங்க, நார்மல் தான். அடுத்து ஃபிஷ் ஃபிங்கருங்க. ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மீன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். காரம் சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணிங்க. ரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்காய். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீட்டாக இருக்கு. நல்ல டேஸ்ட்டு, பீஸில் நல்லா வெந்துருக்குது. மசாலா கரெக்டான மசாலாங்க. ரொம்ப காரமாகவும் இல்லை, ஸ்பைஸியாகவும் இல்லை. ஒரு புளிப்பு தன்மை இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. இந்த பிரியாணி டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கு. அடுத்து மட்டன் ட்ரை பண்ணு. அடுத்து மட்டன் பிரியாணிங்க. மட்டன் பாருங்க, அப்படியே சும்மா பஞ்சு பஞ்சா இருக்கு. சூடு. டேஸ்ட் இதுவும் அதே மாதிரி நல்லா இருக்கு, நீட்டாக எத்தனை இருக்கு. மட்டன் சூப்பருங்க, அருமையாக இருக்கு. அந்த மசாலா, இந்த பிரியாணியும் ஒரு சின்ன புளிப்பு தன்மை இருக்கு, ஆனால் அதுதான் நல்லா இருக்கு. காரம் இல்லை, குழந்தைங்க கூட சாப்பிடலாம். சிக்கனும் நல்லா இருக்கு, மட்டனும் நல்லா இருக்கு. குவான்டிட்டி நிறைய குவான்டிட்டிங்க. நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிடலாம். கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றவங்க வந்து ஒன்று வாங்கி ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் குவான்டிட்டி நிறைய குவான்டிட்டி இருக்கு. அவ்வளோதாங்க, ஃபினிஷிங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சு.
சிக்கன் மட்டன் ரெண்டுமே நல்லா இருக்கு. மட்டன்ல கறி அல்டிமேட்டுங்க, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு. விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் எதிர்க்க இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டீசெண்டாக வந்து சாப்பிட்டு போகலாம். அருமையாக இருக்குது. எல்லாமே எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. சாப்பிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.